நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. முதல் மனைவியை பிரிந்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட கணவன் முதல் மனைவியின் மகன்களை அடிக்கடி பார்க்க சென்றதால் ஆத்திரம். கழுத்தில் காயங்களோடு சடலமாக கிடந்த கணவன் நள்ளிரவில் வீட்டின் வாசலில் அரங்கேறிய கொடூரம். கட்டிய கணவனை மனைவியே துடிதுடிக்க கழுத்தை நெரித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நள்ளிரவு நேரத்துல கிராம மக்கள் எல்லோரும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு இளம்பெண் கவிதா வீட்டுல இருந்து அழுகை சத்தம் கேட்டிருக்கு. யார் இந்த நேரத்துல இப்படி அழுதுகிட்டு இருக்கான அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கவிதா வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க சஞ்சய் சடலமா கிடந்திருக்காரு. சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து கவிதா அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. சஞ்சய்க்கு என்ன ஆச்சுன்னு கிராம மக்கள் கேட்க, என் கணவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி அழுதுருக்காங்க கவிதா. சஞ்சய் உயிரிழந்த விஷயம் கிராமம் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. கிராம மக்களும் சொந்தக்காரங்களும் சஞ்சய் வீட்டுக்கு போய் இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ சஞ்சயுடைய உடலை நீராடும் போது கழுத்துல ரத்த காயம் இருந்திருக்கு. அதை பார்த்த சஞ்சயுடைய மகன் கவிதா மேல சந்தேகம் அடைஞ்சிருக்காரு. உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சஞ்சயுடைய மனைவி கவிதா கிட்ட விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அப்பவும் சஞ்சய் ஹார்ட் அட்டாக்ல தான் உயிரிழந்தாருன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க கவிதா. ஆனா போலீஸுக்கு கவிதா மேல இருந்த சந்தேகம் போகவே இல்லை. அந்த நேரத்துல வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இந்த வழக்கையே திருப்பி போட வச்சிருக்கு. சஞ்சய் ஹார்ட் அட்டாக்கால உயிரிழக்கல அப்படின்னும் அவரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சதுக்கான காயங்கள் இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு கவிதாவை தங்களுடைய கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவங்க கிட்ட கிடுக்குப்படி விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் சஞ்சய் ஏன் கொலை செய்யப்பட்டாரு, எப்படி கொலை செய்யப்பட்டாருங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள முஜப்பர் நகரை சேர்ந்த சஞ்சய் வங்கி ஊழியரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணமாகி 3 மகன்கள் இருக்காங்க. மது போதைக்கு அடிமையான சஞ்சய் முதல் மனைவியுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால தனியா வாழ ஆரம்பிச்சாரு. ரொம்ப நாள் தனிமையில வாழ்ந்துட்டு இருந்த சஞ்சய் அதே ஏரியாவில் உள்ள கவிதாங்கிற பொண்ணை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த வாழ்க்கையும் அவருக்கு ஒழுங்கா அமையல. சஞ்சய் கொஞ்சம் வசதியா இருந்ததால கவிதாவுடைய கண்ணு அவருடைய சொத்து மேலதான் இருந்திருக்கு. சஞ்சய் தன்னுடைய பெற்றோர் மேலையும் முதல் மனைவியுடைய மகன்கள் மேலையும் ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. இது கவிதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல இருந்த முதல் மனைவியுடைய மகன்களை பார்க்க போயிருந்தாரு சஞ்சய். அதனால கடுப்பான மனைவி கவிதா, முதல் மனைவியை பிடிக்காம தானே என்ன கல்யாணம் பண்ண, இப்ப எதுக்கு அவங்க பசங்களை பார்க்க போற, வாரத்துக்கு ஒரு முறை நீ அவங்கள பார்க்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இனிமே நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட சொத்து எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னுடைய முதல் மனைவிக்கோ அவங்க பசங்களுக்கோ சொத்துல பங்கு கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா கண்டிச்சிருக்காங்க. அதுக்கு சஞ்சய், நீ என் சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாது, என்னுடைய சொத்து எல்லாமே என் முதல் மனைவியுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இதனால கடுப்பான மனைவி கவிதா, இவனை இப்படியே விட்டு வச்சா எல்லா சொத்தையும் அவங்களுக்கே எழுதி கொடுத்துருவான், அதனால சஞ்சயுடைய கதையை இன்னைக்கு நைட்டே முடிச்சிடணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு தன்னுடைய வீட்டு வாசல்ல படுத்து சஞ்சய் தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அங்க நைஸா வந்த கவிதா மறைச்சு வச்சிருந்த கயிறை எடுத்து சஞ்சயுடைய கழுத்தை இறுக்கமா நெருக்கி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அடுத்து தன்னுடைய கணவன் ஹார்ட் அட்டாக்கால உயிரிழந்துட்டதா சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க.
ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கவிதாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இன்ஸ்டாவில் பழக்கமான இளம் பெண்ணின் ஸ்கூட்டியில் பொருத்தப்பட்ட GPS கருவி 3 மாதங்கள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் இளம் பெண்ணை பின்தொடர்ந்து ஹோட்டலில் தனிமையில் இருந்த இளைஞர் வீடியோவை காட்டி இளம் பெண்ணுக்கு மிரட்டல். அதே வீடியோவை காட்டி இளைஞரின் தந்தையும் இளம் பெண்ணுக்கு பாலியல் டார்ச்சர். கேடுகெட்ட தந்தை மகனின் தகாத வேலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? இருவரும் போலீசில் சிக்கினார்களா? சுப்பிரமணிய நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழுதுகிட்டே வந்திருக்காங்க ஒரு இளம்பெண். என்னாச்சுன்னு காவலர்கள் கேட்டப்போ தேம்பி தேம்பி அழுத அந்த இளம்பெண் நிரஞ்சன்கிற இளைஞனும் அவங்க அப்பா நடராஜனும் தனக்கு பாலியல் டார்ச்சர் கொடுக்கறதாவும் அதனால தனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு போலீசார் நடத்தின விசாரணையில தான் அந்த பொண்ணுக்கு நடந்த முழு விபரமே தெரிய வந்திருக்குது. பெங்களூரு சுப்பிரமணிய நகர்ல உள்ள 25 வயசு இளம்பெண்ணுக்கு 2020 நிரஞ்சன்கிற இளைஞன் கூட இன்ஸ்டாவில் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹாய், என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களான்னு பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து வெளியில மீட் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு போறது, ஷாப்பிங் போறதுன்னு இருந்திருக்காங்க. இளம் பெண் கிட்ட எந்நேரமும் போன் பேசின நிரஞ்சன் அந்த பொண்ணோட ஸ்கூட்டியில GPS கருவியை பொருத்தி கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். தன்னுடைய அம்மா அப்பா கூட அந்த இளம் பெண் வெளியில போனா கூட அந்த இடத்துக்கு இளைஞனும் எந்த தகவலும் கொடுக்காமலே வந்திருக்கான். அதே மாதிரி சில நேரங்கள்ல அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா மிட் நைட்ல வீடு திரும்புற சூழல் வந்ததால நிரஞ்சன் கிட்ட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு பொய் சொல்லியிருக்காங்க அந்த இளம் பெண். அப்போ பொய் சொல்றியா, நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சண்டை போட்டிருக்கான் நிரஞ்சன். இப்படியே தொடர்ந்து நிரஞ்சன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததால அந்த இளம் பெண்ணுக்கு டவுட் வந்திருக்குது. தான் எங்க போனாலும் எப்படி லொகேஷனை சரியா கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச அந்த இளம்பெண் தன்னோட செல்போனை செக் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு பிறகு தன்னோட ஸ்கூட்டியை கழுவுறப்ப யதார்த்தமா பார்த்த அந்த பொண்ணு கண்ணுல GPS கருவி பொருத்தப்பட்டிருந்தது தென்பட்டிருக்கு. இதை வச்சுதான் நான் எங்க போனாலும் தெரிஞ்சுக்கிறியா, 4 வருஷமா அதனாலதான் பாடா படுத்துறியான்னு டென்ஷன் ஆனந்த இளம்பெண் நிரஞ்சன் மேல போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அப்போ அம்மா தாயே மன்னிச்சிருன்னு பொசுக்குன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட நிரஞ்சன் அந்த இளம்பெண் பின்னால போக மாட்டேன்னு எழுதியும் கொடுத்திருக்கான். ஆனா 3 மாசம்தான் சைலண்டா இருந்திருக்கான் நிரஞ்சன். அதுக்கு பிறகு அந்த இளம்பெண் பின்னால போன நிரஞ்சன் GPS பொருத்தினது தப்புதான், ஆனா உன் மேல இருந்த அன்புல தான் உன்னைய கண்காணிச்சன்னு அப்பாவி மாதிரி பேசியிருக்கான். அதை நம்புன அந்த பெண் நிரஞ்சனை மன்னிச்சு திரும்பவும் பேசியிருக்காங்க. அடுத்து நைஸா பேசி இளம்பெண்ணை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போன நிரஞ்சன் அந்த பொண்ணு கூட தனிமையில இருந்ததை தன்னுடைய செல்போன்ல வீடியோவாவும் பதிவு பண்ணியிருக்கான். அந்த வீடியோவால தான் தனக்கு பிரச்சனையே ஆரம்பமாகும்னு அப்போ அந்த இளம் பெண்ணுக்கு தெரியல. சில நாட்கள் கழிச்சு இளம் பெண்ணை மறுபடியும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டிருக்கான் நிரஞ்சன். அதுக்கு அந்த இளம் பெண் மறுப்பு தெரிவிச்சப்போ தனிமையில இருந்த வீடியோவை அனுப்பி தான் எப்ப கூப்பிட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம வந்துட்டா ஒரு பிரச்சனையும் வராது, ஒருவேளை நீ வர மறுத்தா இணையத்துல உன்னுடைய நிர்வாண வீடியோவை வெளியிட்டுவன்னு மிரட்டி இருக்கான் நிரஞ்சன். அதனால பயந்த இளம்பெண் நிரஞ்சனுடைய ஆசைக்கு மறுப்பு சொல்ல முடியாம ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த டார்ச்சருக்கு விடை தெரியாதப்போ நிரஞ்சனுடைய செல்போன் அவருடைய அப்பா 55 வயசான ராஜசேகர் பார்த்திருக்காரு. அதுல தன்னுடைய மகனும் இளம்பெண்ணும் தனிமையில இருந்த வீடியோ இருந்திருக்கு. மகன் இருந்த கோலத்தை பார்த்து டென்ஷன் ஆகி மகனை கண்டிப்பாருன்னு பார்த்தா அவர் எடுத்த ரூட்டே வேற. அந்த இளம் பெண்ணுடைய நம்பரை மகனுடைய செல்போன்ல இருந்து எடுத்து போன் பண்ணியிருக்காரு. நான் நிரஞ்சனுடைய அப்பா பேசுறேன், என் பையனோட தனிமையில இருந்த மாதிரி தன்னோடையும் தனிமையில இருக்கணும், இல்லைன்னா உன் வீடியோவை நெட்ல விட்டுருவன்னு மிரட்டி இருக்காரு. மகனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம ரண வேதனையில இருந்த இளம் பெண்ணுக்கு அப்பாவுடைய டார்ச்சரும் சேர்ந்து தலையில இடி இறங்கின மாதிரி ஆயிருக்கு. அதனால வீட்டுல கத்தி கதறி அழுதுருக்காங்க அந்த இளம்பெண்.
அப்போ பதறி அடிச்சு மகள் கிட்ட பெற்றோர் விசாரிச்சப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க. அடுத்து தன்னுடைய அப்பாவோட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நிரஞ்சனை கைது செஞ்ச போலீசார் தலைமறைவா இருக்கிற ராஜசேகரை தேடிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கின்ற பழமொழி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இந்த அப்பா பிள்ளைக்கு கணக்கச்சிதமா பொருந்தும். பக்கத்து வீட்டுக்காரர்களால் பாஜக நிர்வாகிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை. கணவனை வீட்டை விட்டு துரத்தியடித்த மனைவி, சாலையில் நடந்து சென்ற பாஜக நிர்வாகியை ஓட ஓட வெட்டிய கும்பல், இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மருத்துவமனையில் அனுமதித்த பொதுமக்கள், இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன்? ஆதரவைக்கும் பகீர் பின்னணி என்ன? இரவு 10 மணி இருக்கும். ரத்னம் நகர் ரோட்ல இளைஞர் அஜய் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ அஜயை நோக்கி 2 பேர் திடுதிடுன்னு கையில பயங்கர ஆயுதங்களோட ஓடி வந்தாங்க. அதை பார்த்து அஜய் தன்னுடைய உயிரை காப்பாத்த ஓடி இருக்காரு. ஆனா விடாம துரத்துன அந்த கும்பல் அஜய சரமாரியா வெட்டி இருக்காங்க. சம்பவ இடத்திலேயே சுருண்டு கீழே விழுந்த அஜய் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அங்க வந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு அஜயை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்த அஜய் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. கோவை காலப்பட்டி பகுதியை சேர்ந்த அஜயும் புவனேஸ்வரியும் 7 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதோட பாஜகவுடைய காலப்பட்டி மண்டல துணை தலைவராகவும் இருக்காரு அஜய். அஜயுடைய வீட்டுக்கு பக்கத்துல வேல்முருகனுங்கிற நபர் வசிச்சிட்டு இருந்தாரு. இவரும் அனிதாங்கிற பொண்ணும் ரொம்ப வருஷமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பெட்டி கடை வச்சு வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்த 2 பேரும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி அந்த மதத்தை போதிக்கிறதுலையும் தீவிரமா இருந்தாங்க. பக்கத்து வீடுங்கிறதால புவனேஸ்வரியும் அனிதாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புவனேஸ்வரிக்கு கிறிஸ்துவ மதத்தை பத்தி எடுத்து சொன்ன அனிதா அவங்கள மதம் மாறவும் வற்புறுத்தி இருக்காங்க. வேல்முருகன் அனிதாவுடைய பேச்சை கேட்ட புவனேஸ்வரி முதல்ல தன்னுடைய வீட்டுல இருந்த சாமி படங்களை அகற்றி இருக்காங்க. அடுத்து நைட்டு நேரத்துல பைபிள் படிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போறதுன்னு கிறிஸ்துவ மதத்துல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்காங்க. மனைவியுடைய நடவடிக்கையால கடுப்பான அஜய் புவனேஸ்வரி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. எத்தனை வருஷமா இந்து மதத்துல இருந்துட்டு இப்ப எதுக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு மாற ஆசைப்படுற? நீயா இப்படி பண்ண மாட்ட? யார் பேச்சையோ கேட்டுதான் நீ இப்படி பண்றன்னு சொல்லியிருக்காரு அஜய். அதுக்கு எனக்கு கிறிஸ்துவ மதம் தான் பிடிச்சிருக்கு, அதனால மதம் மாற போறேன், தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க புவனேஸ்வரி. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வெடிச்சிருக்கு. மறுநாள் வேல்முருகனுக்கு போன் பண்ண புவனேஸ்வரி வீட்டுல நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால வேல்முருகனும் அனிதாவும் அன்னைக்கு நைட்டே அஜய் வீட்டுக்கு போயிட்டு புவனேஸ்வரிக்கு ஆதரவா அஜய் கூட சண்டை போட்டிருக்காங்க. உங்களால தான் என்னுடைய மனைவி மதம் மாற ஆசைப்படுறா, தேவையில்லாம என் குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு அஜய். அதுக்கு உங்க மனைவி மதம் மாற ஆசைப்பட்டா அவங்க போக்குல விட வேண்டியதானே, தேவையில்லாம நீங்க எதுக்கு தடுக்கிறீங்கன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு வேல்முருகன். இதனால அஜய்க்கும் வேல்முருகனுக்கும் வாக்குவாதம் முட்டியிருக்கு. அஜயுடைய பேச்சை கேட்டு கடுப்பான 3 பேரும் அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இதனால கடுப்பான அஜய் பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல வேல்முருகன் மேலையும் அனிதா மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அஜய் அதே ஏரியாவில் உள்ள மற்றொரு வீட்டுக்கு வாடகைக்கு குடி போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வேல்முருகன் யாரு, அவருடைய கேரக்டர் எப்படின்னு சுற்று வட்டார மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அஜய். அதுலதான் வேல்முருகன் மேல பல போலீஸ் ஸ்டேஷன்ல அடிதடி கேஸ் இருந்தது அஜய்க்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி வேல்முருகன் நடத்திட்டு இருந்த பெட்டி கடையில
போதைப் பொருட்கள் விற்பனை செய்யறதாவும் அஜய்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண அஜய் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பா புகார் அளிச்சிருக்காரு. ஆனா அஜய் கொடுத்த புகாரை போலீஸ் பெருசா கண்டுக்கல. அஜயும் போலீஸுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்ச போலீஸ் அவங்க கிட்ட சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ வேல்முருகன் மேலையும் அனிதா மேலையும் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு உறுதியா சொல்லியிருக்காரு அஜய். ஆனா அஜயுடைய பேச்சை கண்டுக்காத போலீஸ் வேல்முருகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் முன்னாடியே அஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு வேல்முருகன். அஜய் மேல கடும் கோபத்துல இருந்த வேல்முருகன் அவரை கொலை பண்ண திட்டம் போட்டதாகவும் சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு நைட்டு அஜய் வேல்முருகனுடைய கடை வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ கடையில வேலை பார்த்துட்டு இருந்த நாகராஜும் மற்றொரு இளைஞரும் பயங்கர ஆயுதங்களோட அஜயை வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்சு சுருண்டு விழுந்த அஜயை மீட்ட பொதுமக்கள் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்காங்க. அதோட தலைமறைவா இருக்கிற வேல்முருகன், அனிதா, நாகராஜ்னு 4 பேருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியும் போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. பெட்டிக்கடையில் இருந்த பெண்ணை சுத்தியலால் தாக்கி 4 சவரன் செயினை பறித்துவிட்டு இருவர் எஸ்கேப். சிசிடிவி காட்சி மூலம் இருவரை கொத்தாக பிடித்த போலீசார். இருவரும் தங்கியிருந்த அறையில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல். துப்பாக்கி விற்றவர் உட்பட 3 பேரிடம் துருவி விசாரணை. செயினை பறித்த இருவர் இதே போன்று எத்தனை பேரிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர்? துப்பாக்கியால் யாரையாவது சுட்டுக் கொன்றார்களா? பின்னணி என்ன? வழக்கம் போல தன்னோட பெட்டி கடையில உட்கார்ந்து வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க மேரி ஜூலியானா. அப்போ பைக்ல வந்த 2 பேரு சிகரெட் கேட்டிருக்காங்க. சிகரெட் எடுக்கிறதுக்காக உள்பக்கமா திரும்பின மேரி ஜூலியானாவுடைய தலையில சுத்தியலால 2 பேரும் ஓங்கி அடிச்சிருந்திருக்காங்க. அதுல சரிஞ்சு மேரி ஜூலியானா கீழே விழுந்ததும் அவங்க கழுத்துல கிடந்த 4 சவரன் செயினை பறிச்சுக்கிட்டு அங்க இருந்து 2 பேரும் ஜெட் வேகத்துல பறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அதே பகுதியில் உள்ள சிலர் கடைக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அதிக ரத்தம் வெளியேறி கடைக்குள்ள மயங்கி கிடந்த மேரி ஜூலியானாவை பார்த்து அதிர்ச்சியான மக்கள் உடனே அவங்க கணவர் சுப்பிரமணிக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் மேரி ஜூலியானாவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதோட சூலூர் பக்கத்துல உள்ள சுகந்தி நகர் பகுதியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு பண்ணி இருந்திருக்காங்க. அதுல மேரி ஜூலியானா கடைக்கு வந்த 2 பேரும் யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கரூர் மணல்மேடு பகுதியில் உள்ள 62 வயசான குணசேகரனும் ராசிபாளையத்தில் உள்ள விஜயகுமார் சாணி, இந்த 2 பேரும் தான் மேரி ஜூலியானாவை சுத்தியலால அடிச்சுட்டு நகையை திருடிட்டு போனதுன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து அவங்க தங்கி இருந்த அறைக்கு போய் செக் பண்ண போலீசார் ஒரு துப்பாக்கியும் 18 தோட்டாக்களையும் பறிமுதல் பண்ணதோட அவங்க 2 பேர்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. ஹைதராபாத்ல இருந்த குணசேகரனும் பீகார் மாநிலம் சுபா பகுதியில் இருந்த விஜயகுமார் சாணியும் ஆந்திராவில் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மாசம் 10,000 கூட சம்பாதிக்க முடியல. என்ன வாழ்க்கை இது? இப்படியே போனா எப்படி வாழ்க்கையில முன்னேறதுன்னு 2 பேரும் மாறி மாறி தினமும் புலம்பி இருக்காங்க. அப்போ நாம 2 பேரும் சேர்ந்து பெருசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அதுல பணம் கொட்டும்னு ஐடியா கொடுத்திருக்காரு குணசேகரன். வயசுலையும் அனுபவத்திலையும் பெரியவர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு விஜயகுமார் சாணியும் அவர் சொன்ன பிசினஸ்க்கு பச்சை கொடி காட்டியிருக்காரு. செக்யூரிட்டியா இருந்த 2 பேரும் கரூருக்கு வந்ததோட செக்யூரிட்டிகளை பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு அனுப்புற கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 2 பேருக்கும் பெருசா கமிஷன் சொல்ற அளவுக்கு வரல. அதனால ஒரு பைக்கை திருடி வித்திருக்காங்க. அதுல வந்த தொகையை ஆளுக்கு சரிபாதின்னு பிரிச்சு வச்சுக்கிட்ட 2 பேரும் சில நொடியில கை நிறைய பணம் கிடைக்கிற இந்த பிசினஸே போதும்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா பைக்குகளை திருடுறது சவாலா இருந்திருக்கு. அடுத்து நகைகளை பறிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனால சேஃப்டிக்காக பீகார்ல போய் துப்பாக்கியும் தோட்டாக்களும் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
ஆனா அதை பத்திரமா ரூம்லயே வச்சுக்கிட்ட ரெண்டு பேரும் சுத்தியலோட மேரி ஜூலியானா கடைக்கு போய் அவங்க தலையில அடிச்சுட்டு செயினை பறிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி இருக்காங்க. ஆனா சம்பவம் நடந்த மறுநாளே சிசிடிவி காட்சி மூலமா ரெண்டு பேரும் சிக்கினதோட துப்பாக்கி சேல்ஸ் பண்ணின விக்ரமும் வசமா சிக்கியிருக்கான். இப்போ 3 பேர்கிட்டையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை முழுமையா முடிஞ்சாதான் இந்த கும்பல் எத்தனை பேர்கிட்ட இதே பாணியில நகையை பறிச்சிருக்காங்க, துப்பாக்கியால யாரையாவது சுட்டு நகையை பறிச்சிருக்காங்களா, இல்ல இதுதான் முதல் நகை திருட்டா, இந்த கும்பலுக்கு பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்கான்னு எல்லா விவரமும் வெளியில வரும். பழக்கடை வைத்து தொழில் செய்து வந்த கணவன் மனைவி, எகத்தாளமாக பேசிய உறவினர்களால் மனமுடைந்த தம்பதி, வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த கணவன், கணவரின் சடலம் அருகே மனைவியும் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சோகம், ஒரே அறையில் கணவனும் மனைவியும் கழுத்தில் வெட்டுக்காயங்களோடு கிடந்தது ஏன்? பின்னணி என்ன? கிராம மக்கள் எல்லோரும் அவசரமா பைக்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ராமகிருஷ்ணாங்கிற நபருடைய வீடு பூட்டி கிடந்திருக்கு. 9 மணி ஆகிருச்சு. ராமகிருஷ்ணா இன்னும் வேலைக்கு கிளம்பலையான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க அவருடைய வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப நேரமா வீட்டு வாசல்ல நின்று கதவை தட்டி பார்த்திருக்காங்க. அப்பவும் யாரும் கதவை திறக்கல. இதனால சந்தேகம் அடைஞ்ச கிராம மக்கள் உள்பக்கமா பூட்டி கிடந்த கதவை உடைச்சிட்டு அங்கிருந்த ரூமுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க ராமகிருஷ்ணாவும் அவருடைய மனைவி ரம்யா கிருஷ்ணாவும் கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான கிராம மக்கள் 2 பேரையும் மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ராமகிருஷ்ணா உயிரிழந்துட்டதாகவும் ரம்யா கிருஷ்ணா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. தெலுங்கானாவில் உள்ள KBHP பகுதியை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணா. இவருக்கும் அதே ஏரியாவில் உள்ள ரம்யா கிருஷ்ணனுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தைகள் இல்லைன்னு கூறப்படுது. ராமகிருஷ்ணா பல கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாததால கணவனும் மனைவியும் பிசினஸ் பண்ணலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதே ஊர்லயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நாட்கள் போக போக பிசினஸ் மந்தமாக ஆரம்பிச்சிருக்கு. தொழில் ரொம்ப நஷ்டமானதால 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வாங்கின கடனை அடைக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தாங்க. கடன் கொடுத்தவங்களும் டெய்லி இவங்களுடைய வீட்டுக்கு போய் பணத்தை கேட்டு நச்சரிச்சிருக்காங்க. எங்க கெட்ட நேரம், பிசினஸ் ஏதோ நஷ்டத்துல போயிடுச்சு, கூடிய சீக்கிரத்துல பழக்கடை ஒன்று ஆரம்பிக்க போறோம், அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு உங்க கடனை நிச்சயம் அடைச்சிடுறோம்னு உறுதி அளிச்சிருக்கார் ராமகிருஷ்ணா. அதுபடி அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே 2 பேரும் சேர்ந்து பெரிய பழக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் இந்த தம்பதிக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்கல. 2 வாரத்துக்கு முன்னாடி கடன்காரர் ஒருத்தர் ராமகிருஷ்ணாவுடைய வீட்டுக்கு போய் கொடுத்த பணத்தை கேட்டிருக்காரு. இப்போ என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, 1 மாசம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை வட்டியும் முதலுமா கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ணா. அதை கேட்டு கடுப்பான கடன்காரர் வாங்கின பணத்தை சரியான நேரத்துல கொடுக்க துப்பில்லாத நீயெல்லாம் எதுக்கு பிசினஸ் பண்றேன்னு எகத்தாளமா பேசியிருக்காரு. இப்பவே என் பணத்தை எடுத்து வை, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னும் கடுமையா பேசி மிரட்டி இருக்காரு. கடன்காரருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ராமகிருஷ்ணா தன்னோட மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு மனைவியும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுபடி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து 2 பேரும் எப்படி தற்கொலை செஞ்சுக்கணும்னு கிட்டத்தட்ட 4 நாட்கள் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தங்களுடைய மனசு தைரியப்படுத்திக்கிட்ட 2 பேரும் கத்தியை எடுத்து மாறி மாறி கழுத்தை அறுத்துக்கிட்டாங்க. இதுல ராமகிருஷ்ணாவுடைய கழுத்துல கத்தி ஆழமா வெட்டினதால அவரு சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு.
ராமகிருஷ்ணாவுடைய மனைவி ரம்யா கிருஷ்ணாவும் கழுத்துல வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.